வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ட்ரிம் அப்படிங்கிற ஃபீச்சர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ட்ரிம் பேசிக்காக வந்து ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து கர்வை வந்து ட்ரிம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு சர்ஃபேஸை ட்ரிம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ரெண்டு யூசேஸும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இப்போது Creo பராமெட்ரிக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் நான் வந்து ஒரு கர்வ் ட்ரா பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த பிளேன் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போகிறேன். ஸ்கெட்ச் வியூ நான் எஸ்பி லைன் யூஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கர்வ் ட்ரா பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு கர்வ் இருக்குது. ட்ரிம் அப்படிங்கிற ஃபீச்சர் இந்த பிளேஸில் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இந்த கர்வை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரிம் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ட்ரிம்மை செலக்ட் பண்ணுறேன். ட்ரிம்மை செலக்ட் பண்ணது எனக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகுது. டேஷ்போர்டில் வந்துட்டு ரெஃபரன்ஸில் போனீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ட்ரிம்டு கர்வ், இன்னொன்று வந்து ட்ரிம்மிங் ஆப்ஜெக்ட். ஸோ ட்ரிம்டு கர்வ் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம ட்ரிம்டு கர்வ். ஸோ எந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து இந்த பிளேன் எடுத்துக்கிறேன். இந்த ரைட் பிளேன் யூஸ் பண்ணி நான் வந்து ரெண்டாக ட்ரிம் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் சூஸ் பண்ணது எனக்கு பாருங்கள், ரெண்டு பக்கமும் இங்கே ஒரு ஏரோ மார்க் வந்துருச்சு. இது தனியாக ஒரு திக்கான கலராகவும் இது லைட்டான கலராகவும் இருக்குது. இந்த ஏரோ மார்க் இப்போ நான் ஜஸ்ட் நம்ம ப்ரிவியூ பார்ப்போம். ஸோ நான் ஜஸ்ட் ப்ரிவியூ பார்க்குறேன். இப்போ இந்த திக்காக இருந்த சைடு வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு வந்து எனக்கு அப்படியே இருக்குது. ஸோ இந்த ஏரோ மார்க் நான் ஆப்போசிட் சைடு ஃப்ளிப் பண்ணேன் அப்படின்னா ஆப்போசிட் சைடு வந்து லைட் ஆயிடுச்சு. அப்போ இந்த பக்கம் வந்து ட்ரிம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஏரோ மார்க் இருக்கிற சைடு வந்துட்டு அப்படியே இருக்கும், ஏரோ மார்க் இல்லாத சைடு வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகே, நான் இப்போ மறுபடியும் இந்த வந்துட்டு ஃப்ளிப் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஃப்ளிப் யூஸ் பண்ணி எனக்கு பாருங்கள் ரெண்டு பக்கமே ஏரோ மார்க் இருக்குது. அப்போ என்ன மீனிங்னா இது வந்து ரெண்டும் அப்படியே இருக்குது, ஆனால் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக ஸ்ப்ளிட் ஆயிடும். இப்போ ஜஸ்ட் நான் இதை அப்டேட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இப்போ இது ரெண்டு கர்வாக வரும். இது தனி ஒரு கர்வாக நான் செலக்ட் பண்ணும்போது தெரியும். இது தனி ஒரு கர்வாகவும் இது தனி ஒரு கர்வாகவும் ஸ்ப்ளிட் ஆயிடும். ஸோ அப்போ நீங்கள் ட்ரிம் அப்படிங்கிற ஃபீச்சர் யூஸ் பண்ணிவிட்டு ட்ரிம்மும் பண்ண முடியும், சேம் டைம்ஸ் நம்ம வந்து ஸ்ப்ளிட்டும் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ நான் ஏரோ மார்க் சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஏரோ மார்க் இருந்த சைடு வந்து அப்படியே இருக்குது, அந்த ஆப்போசிட் சைடு வந்து ட்ரிம் ஆயிடுச்சு. ஓகே, இதை நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன். இது மாதிரி நீங்கள் வந்து கர்வ்ஸ் வந்து நீங்கள் ட்ரிம் பண்ண முடியும். ஸோ இங்கே டேட்டம் பிளேன் நான் சூஸ் பண்ணதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஏதாவது சர்ஃபேஸ் இருக்குது, இல்லை வந்துட்டு நீங்கள் ட்ரா பண்ண ஏதாவது ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னாலும் அந்த ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி இது மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ளிட்டோ ட்ரிம்மோ பண்ண முடியும் கர்வுக்கு. இப்போ நான் ட்ரா பண்ண இதையை நான் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூட் ஆட்டோமேட்டிக்காக சீட் மெட்டில் தான் எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு. ஓகே, இது எப்படி நம்ம இந்த சர்ஃபேஸ் எப்படி நம்ம ட்ரிம் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த சர்ஃபேஸ் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரிம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ட்ரிம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். அதே தான் முன்னாடி பார்த்தே தான், பட் அடிஷ்னலாக ஒரு ஃபீச்சர் ஆட் ஆகிருக்கு. ஸோ ரெஃபரன்ஸில் போனோம் அப்படின்னாலும் ஃபஸ்ட் நம்ம எதை ட்ரிம் பண்ண போகிறோம், எதை பேஸ் பண்ணி ட்ரிம் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு இப்போ இந்த சென்டரில் இருக்கிற இந்த பிளேனை செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், இப்போ தான் உங்களுக்கு அந்த ஏரோ மார்க் பதிலாக இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பாக்ஸாக ஜென்ரேட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், அந்த பாக்ஸ் இருக்கிற சைடு அப்படியே இருக்கும். இப்போ நான் ஃப்ளிப் பண்ணுறேன். இந்த ஃப்ளிப் பண்ணும்போது பாருங்கள், அந்த பாக்ஸ் இந்த டாட்டாக அந்த இருக்கக்கூடிய பாக்ஸ் வந்துட்டு இப்போ ஒரு சைடு மட்டும் இருக்குது, இப்போ ரெண்டு சைடுமே பாக்ஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகுனா இது வந்து ரெண்டு சர்ஃபேஸாக ஸ்ப்ளிட் ஆயிரும். இப்போது ஒரு பக்கம் மட்டும் இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம வந்துட்டு எந்த சைடு வேணுமோ அது மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பிளேஸில் பாருங்கள், நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கேருந்து சம் டிஸ்டன்ஸ் தள்ளி ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரிம் போகிறேன். ட்ரிம் போனதையும் நமக்கு வந்து ட்ரிம்மிங் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டோம். பட் எதை பேஸ் பண்ணி ட்ரிம் பண்ண போகிறோம்னு கேட்குது. நான் வந்து இந்த பிளேன் செலக்ட் பண்ணி தான் லாஸ்ட் டைம் ட்ரிம் பண்ணியிருந்தேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே அவுட்டரில் இருக்கக்கூடிய இந்த பிளேன் நான் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பிளேன் சூஸ் பண்ணும்போது எப்படி ட்ரிம் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இதுக்கு தான் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த புது ஐக்கான் யூஸ் ஆகுது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக இங்கே பாருங்கள், இது எந்த டேரெக்ஷனில் எது மேலே ஃப்ளோ ஆகுதோ, இனிஷியலாக இந்த பக்கம் திரும்பினதையும் மேலே எதில் டச் ஆகுதோ அந்த சர்ஃபேஸ் வந்து ட்ரிம் ஆகும். ப்ரிவியூ பாருங்களேன். ஸோ அந்த சர்ஃபேஸில் எவ்வளோ மெட்டல் இருக்கோ அந்தளவுக்கு வந்துட்டு ட்ரிம் ஆகும். ஸோ இங்கேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இந்த சர்ஃபேஸுக்கு இன்பிட்வீனில் டேட்டம்ஸ் இருந்தால் தான் ட்ரிம் பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லை. இந்த டேட்டம் சம் பிளேசஸ் தள்ளி இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஐக்கான் ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக ஸோ அது வந்து எந்த சைடு ப்ரொஜெக்ட் ஆகுதோ அந்த சைடில் கூடிய சர்ஃபேஸை வந்து நம்மளால் ட்ரிம் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ட்ரிம் வந்து நீங்கள் வேரியஸ் பிளேசஸில் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.